இளைஞர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் காடுவெட்டி வேலு. பேசும்போது பாருங்க, பேசட்டும் எனது உடலுக்கு உயிர் கொடுத்த எனது அருமை தகப்பனார் காடுவெட்டி கல்போட்டான் சந்தனம் அவர்களுக்கும், எனது மூளைக்கு உயிர் கொடுத்த எனது தாய்ப்புலி எனது அரசியல் தகப்பனார் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கும், இங்கு வந்திருக்கும் அத்தனை புரட்சி புலிகளுக்கும் இந்த காடுவெட்டி வேலுவின் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது வீர பெரும்பாட்டி வேலு நாச்சியாரின் நினைவு நாளில் நம் தமிழ் மண்ணில் ஒரு பெண் நினைத்தால் எவ்வளவு பெரிய புரட்சி செய்ய முடியும், ஒரு பெண் நினைத்தால் எவ்வளவு பெரிய படையை கட்டி போர் செய்ய முடியும் என்பதற்கு ஒற்றை உதாரணம் பாட்டி வேலு நாச்சியார் தான். ஆனால் இன்னைக்கு இந்த மண்ணை பிறந்த தமிழ் மகள் என்ன சொல்றா? விஜய்க்கு ஓட்டு போடலாம், என் குடும்பத்தில் இருக்க எல்லாருக்கும் விவசாயம் வச்சு போட்டுவான்னு சொல்றான். இதான் தமிழ் மகள். வேலு நாச்சியார் தமிழ் மகா இல்ல அவன் தமிழ் மகா? அறிவார்ந்த தமிழ் சொந்தங்கள், அறிவார்ந்த தமிழ் சொந்தங்கள் சிந்தித்து செயல்படுங்க. நம்ம இந்த தமிழ் மண்ணுல வீரத்திற்கு பேர் போன தமிழ் மண்ணுல நம்மள மழுங்க வச்சுட்டாங்க. கடந்த 50 ஆண்டு கால திருட்டு திராவிட ஆட்சியில நம்மள மழுங்க வச்சுட்டாங்க. முதல்ல நம்ம மழுங்கி இருக்கையில இருந்து நம்ம என்ன செய்யணும், நம்ம தமிழ் உணர்வு, நம்ம தமிழனா எப்படி இருக்கணும் அப்படிங்கறத முதல்ல நம்ம சிந்திச்சு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு எல்லாரும் முன்னுதாரணமா செயல்படுங்க. ஐயா, அடுத்து எல்லாருமே பொதுவா சொல்றாங்க, நீ ஏமா நாம் தமிழர் கட்சிக்கு சேர்ந்த, எதுக்கு சேர்ந்த அப்படின்னு ஏகப்பட்ட கேள்வி கேட்க. துணிச்சல் உள்ள புலிகள் இருக்காங்க. நாம் தமிழர் கட்சியில மட்டும்தான் துணிச்சல் உள்ள இத்தனை புலிகள் தன்னார்வத்தோடு செயல்படுறாங்க. அதனாலதான் நான் நாம் தமிழருக்கு நானா தன்னிச்சா சேர்ந்தேன். கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி எங்க ஊர் பக்கத்துல ஒரு சின்ன ஒரு ரோடு போட்டாங்க. ரோடுக்கு 2 பக்கத்துலயும் பள்ளத்தாக்கி. ரோடு போட்டு 6 மாசம் கூட ஆகல, 2 பக்கமும் ரோடு உடைஞ்சிட்டு ஒருத்தர் கூட கேள்வி கேட்கல. நாம் தமிழ் கட்சிக்கார 4 பேர் போய் கேள்வி கேட்டோம். மறுநாள் காலையில மண்ணடி போட்டான், மறுநாள் காலையில வேலை நடக்கி. அதுதான் நாம் தமிழ் கட்சியோட பவர். இதற்கு காரணம் யாரு? நமக்கு துணிச்சல தந்த நமது தாய்ப்புலி செந்தமிழ் சீமான் தான். எனது அறிவார்ந்த தமிழ் சொந்தங்களே, ரெண்டே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, துணிச்சல் மட்டும்தான் நமது மூலதனம், துணிச்சல் மட்டும்தான் நமது பேராயுதம், துணிச்சல் மட்டும்தான் நமது தமிழ் சொந்தங்களின் அடையாளம். நீங்க துணிச்சலோடு செயல்படுங்க. வருங்காலத்துல இந்த தமிழ்நாடு நம் வசமாகும். இந்த திருட்டு திராவிடர்கள் நம்மள மாத்தி 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 ஆண்டதுக்கு அவங்க அடிச்சு விரட்டணும்னா நம்ம தமிழ் சமுதாயம், தூய தமிழ் சமுதாயம் 2026 செந்தமிழ் சீமான அரியணையில ஏத்தினா மட்டும்தான் நம்ம ஒரு விழிப்புணர்வோட மாணவனோட ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். அடுத்து ஒரே விஷயம் நான் சொல்லிட்டு போறேன். ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி அஜித்னு ஒரு இளைஞனை காவல்துறை அடிச்சே கொண்டுட்டாங்க. அதுக்கு அடிச்சு ஒரு இளைஞனை அடிச்சு கொண்டுட்டாங்கன்னு சொல்லி எல்லாரும் கலர்றாங்க, எல்லாரும் பேட்டி கொடுக்காங்க, எல்லாரும் போராட்டம் பண்ணுறாங்க. ஆனா அந்த திமுக நிர்வாகி சொல்றாரு, அஜித்தை அடிச்சுலாம் சாகல, மாரடிப்பு வந்து பயத்துல மாரடிப்பு வந்து செத்துட்டாருன்னு சொல்றாங்க. ஐயா, இது எப்படின்னா நான் கேட்க, 2001 கலைஞர் கருணாநிதி கைது செய்ய விட்டார், 2011 அம்மையார் கனிமொழி கைது செய்ய விட்டார். ஏன் அவர்களுக்கு வராத மாரடைப்பு அஜித்துக்கு வந்துச்சு? யாராவது கேள்வி கேட்டீங்களா? எப்படி ஏழமான ஒரு மக்கள் ஒரு ஏழை வீட்டு பையன் கைது செய்யப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு மாரடைப்பு வந்து சொல்லிச்சு ஏமாத்தாங்க. ஆனா பெரிய பெரிய தலைகள் வந்தா மட்டும் அவங்களுக்கு எதுவுமே ஆகிறது இல்லை. ஆனா ஒன்னே ஒன்று சொல்றேன், செந்தமிழ் சீமான் செங்கோட்டையில செந்தமிழ் சீமான் ஆகிய நான் அப்படின்னு சொல்லும் போது இந்த தமிழ்நாட்டை நிறைய பேருக்கு மாரடைப்பு வரும். எழுதி வச்சுக்கோங்க. நிறைய திருட்டு திராவிட அரசியலுக்கு செந்தமிழ் சீமானிடம் நான் அப்படிங்கிற குரல் கேட்கும் போது தன்னால மாரடைப்பு வரும். அதுதான் நம்ம எழுதக்கூடிய வரலாறு. எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஐயா, என் பக்கத்துல தமிழா குறிச்சின்னு ஒரு ஊர் இருக்கு ஐயா. நான் இன்னைக்கு முக்கியமா யோசிச்சு வந்த விஷயமா அதுதான். ஐயா, 2009 அந்த அணையை கட்ட ஆரம்பிச்சாங்க, 2016 கட்டி முடிச்சாங்க. ஆனா 9 ஆண்டு ஆச்சு, இது வரைக்கும் ஒரு சொட்டு நீர் கூட சேர்த்து வைக்கல. இந்த 2025 தான் சேர்த்தாங்க. யாரு? ஐயா அப்பாவு ஐயாவின் அறிவுரைப்படி தண்ணி சேமிச்சாங்க. சேமிச்ச மறுநாள் 25 இடத்துல ஓட்ட. எப்படி 25? இதான் இவங்க லட்சணமா?
25 இடத்துல ஓட்ட இத தட்டி கேட்க ஒரு ஆட்சியாளர் கூட துப்பு கிடையாது. அங்கேயும் களத்துல முதல் ஆளா போயிட்டு நாம் தமிழ் பிள்ளைகள் தான். ராத்திரி 10 மணிக்கு போட்டிருக்காங்க, ஐயா டேம்ல 25 இடத்துல ஓட்ட இருக்கு, யாராவது வாங்க, யாராவது போன் கொடுங்க. நாம் தமிழ் பிள்ளைகள் 10 பேர் வந்திருந்தாங்க. மறுநாள் காலையில திமுக பஞ்சாயத்துல அலறி அடிச்சு ஓடி வர்றாரு. மறுநாள் காலையில மண்ணள்ளி போட்டு மூடி, ஐயா நல்லா இருப்பீங்க, எதுவும் செய்யாதீங்க, நாங்களே சரி பண்ணி தந்துருந்தோம். திமுக பஞ்சாயத்து தலைவர் நாம் தமிழர் கட்சியின் 4 தம்பிமாரை கண்டு பயந்து வாக்குறுதி கொடுத்துட்டு போறாரு. அதுதான் நாம் தமிழரோட பவர். நீங்க நாம் தமிழர் கட்சியில இருக்கிற ஒவ்வொருத்தருமே அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு 10 பேர் ஒரு 1000 எதிர்கட்சிகளுக்கு சமம், 10 பேர் 10 புலிக்கு சமம். எங்க போனாலும் துணிச்சலோட செயல்படுங்க. எங்க நீங்க நின்னாலும் செந்தமிழன் சீமானும் நாம் தமிழ் கட்சியும் உங்களை ஒவ்வொரு நல்ல செயலுக்கும் உங்க கூட நிற்பாங்கன்னு சொல்லி வாய்ப்பு தந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. தகவல் தொழில்நுட்ப பாசறை பொறுப்பாளர் தம்பி கார்த்திக்.